நம்ம ராமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எல்ஜியோட ஒரு மாடல் 50LB6500 இந்த மாடல் டிவியில் நம்ம மதர் போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பற்றி வீடியோ தான். பார்த்திங்கன்னா இதுதான் அதனுடைய ஒரிஜினல் மதர் போர்டு. இந்த ஒரிஜினல் மதர் போர்டில் பார்த்திங்கன்னா 2 எல்விடிஸ் வரும். இந்த 2 எல்விடிஸும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிஸ்பிளேக்கு போயிடும். ஏன்னா இது வந்து இன்ஃபீல்டு டிகான். ஸோ நம்ம வந்து அடுத்து வேறு ஏதாவது மார்க்கெட் போர்டு போட்டாலோ வச்சாலும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் டிகான் போட்டால் மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம இப்போ மார்க்கெட் போர்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு எல்ஜியோட மதர் போர்டு தான். இதுவும் கிட்டத்தட்ட வெப் ஓஎஸ் மற்ற சைஸில் உள்ள டிவியில் உள்ள போர்டு தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி டிவியில் போட்டுக்க டிஸ்பிளே தான் LC500DUH. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு நம்ம டிகான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதற்கான டிகான் பார்த்திங்கன்னா திஸ் மாடல், இந்த மாடல் டிகான் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலுடைய ஏதோ ஒயர் போட்டிருக்கோம்னு வச்சுருக்காங்க. இந்த ஒயர் வேறு ஒன்றும் இல்லை, பேக் லைட் ஆன் சிக்னலுக்காக நம்ம அந்த ஒயரை நம்ம டோல்வோல்ட் வந்து ஒரு ரெசன்ஸ் மூலமாக நம்ம 82K ரெசன்ஸ் போட்டு நான் அதை கட் பண்ணி பேக் லைட் ஏரியா கொடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போட்டு 2 இருக்குன்னு பார்க்காதீங்க, இது மெயின் பவர் சப்ளை. இந்த மெயின் பவர் சப்ளையில் பார்த்திங்கன்னா வோல்ட்டெல்லாம் வரும், ஆம்பியர் கம்மியாக இருக்கும். பேக் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த ஒரிஜினல் மதர் போர்டை வந்து பேக் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதிலேருந்து 12 வோல்ட் எடுத்து நம்ம மதர் போர்டு கொடுத்தோம்னா ஆம்பியர் பத்தலை. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 12 வோல்ட்டு 5 ஆம்ப் மதர் போர்டு ஒரு பவர் சப்ளை வந்து நம்ம ரெடி பண்ணி அது மூலமாக டேரெக்டாக நம்ம மதர் போர்டுக்கு 12 வோல்ட் கொடுத்துருக்குறோம். என்ன காரணம்னா அதிகமாக சவுண்டு வச்சாலோ இல்லை ஆம்பியர் பார்த்தாமல் லைட் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகும். ஸோ அந்த இதுக்காக நம்ம பண்ணோம். இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஆடியோ, ஏவி இன் அவுட்டு, HDMI ஒன்று, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு HDMI கொடுத்துருப்பாங்க, ஒரு USB ஒன்று எடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் கம்மினாலும் ஆனால் மற்றபடி எல்லாமே சேம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இது பழைய போர்டு. பழைய போர்டில் பார்த்திங்கன்னா 3 HDMI, 3 USB போர்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட் கனெக்ஷன், ஸ்பீக்கரு அண்டு ஆப்டிக்கல். அடுத்து பார்த்திங்கன்னா ஏவி. சேம் இந்த கண்டக்ட் எல்லாமே இப்போதைக்கு இது தேவையே இல்லை. RF, VL, VH, UH அப்படின்னு சொல்லி நம்ம டியூன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் செட்டாப் பாக்ஸு. ஸோ அதனால் நம்ம ஏவி இல்லைனா HDMI தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓவரால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பக்காவாக ஃபிட் பண்ணிச்சிட்டோம். பேக் டோர்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம முழுசாக நம்ம மாட்டிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பேக் டோரில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணதுனால சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்காக நம்ம பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி அந்த போர்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணியாச்சு. சைடும் அதே மாதிரி தான், அந்த சைடு டோர் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி கரெக்டாக USB போட்டுக்கும் HDMI போட்டுக்கும் ஹோல்ஸ் வர மாதிரி வச்சுட்டு டோரில் நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஓவரால் முடிச்சாச்சு. டோரை போட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு ஃபிட்டிங் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ டோர் போடுறோம். ஓகே, ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நம்ம பிளாஸ்டிக்கு போட்டு மறைச்சிருக்கோம் இல்லையா, அது ஏன்னு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த முன்னாடி இந்த இரும்பு டோரை கட் பண்ணிட்டு போட்டுறதுனால அந்த சைடில் இருக்க ஹோலை மறைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா நம்ம ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறத ஒரு ஐடியா. ஓகே.
நம்ம சென்சாரில் லைன் பண்ணிடலாம். சென்சார் லைன் கொடுத்தாச்சு. ஸ்க்ரூ ஒன்றே போட்டுடலாம். பேக் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். ஸ்டிக்கர் இல்லை, பிளாஸ்டிக்கு. ஏன்னா பவர் சப்ளை போய் எக்ஸ்டர்னலாக வச்சுருக்கனால ஷார்ட் ஆகிடக்கூடாது, அப்படி தான் ஒட்டியிருப்போம். அது பொறுமையாக மாட்டணும். ஒரு ஸ்க்ரூவாக போடுவோம். ஓகே, நம்ம HDMI கொடுத்து படத்தை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ராமேஷ் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.